Hi guys, welcome to Secret of Life. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போடுற வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்ம இவ்வளோ நாள் ஒருத்தரோட ஹேபிட் எப்படி டெவலப் பண்ணுறது, அவர் எப்படி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஏன்னா ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி அந்த சக்ஸஸ்ங்கிற ஒரு பாதையில் போய் வெற்றியை அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பேர் தான் ஆனந்த் மகேந்திரா. ஆனந்த் மகேந்திராங்கிறவர் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் எதில் பெரிய ஆளாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஆனந்த் மகேந்திரா அப்படின்னு பேரை கேள்விப்பட்டோடனே நீங்கள் மகேந்திராவா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவர் யாருன்னா வேறு யாரும் கிடையாது, மகேந்திரா கார் கம்பெனியோட ஓனர். அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க குடும்ப தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேரும் ஒரு கவர்மெண்ட் ஜாப், 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப். அந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் சித்தப்பாவும். அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்காரு. அவங்க சித்தப்பாவும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்காரு. கவர்மெண்ட் ஜாபில் போதிய சம்பளம் அவங்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா, நம்ம ஒரு நம்மளோட அடையாளத்தை கொண்டு வர்ற மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் MM ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒருத்தரை சேர்த்துக்கிறாங்க. அவர் யாருன்னா ஒரு பாகிஸ்தான்காரர். அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான்காரர் அப்படின்னு சொன்னோன்னா, பாகிஸ்தானில் போய் சேர்த்துட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த காலகட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா தான் இருந்துச்சு. நம்ம விடுதலைக்கு அப்புறம் தான் அது 2ஆக பிரிஞ்சிச்சு. அது வரைக்கும் ஒன்றா தான் இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்தோடனே அவங்க ஒரு MM ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீல் கம்பெனி நல்லா ஓஹோன்னு போகுது, நல்லா செம்மையாக ஓடுது, நிறையா லாபம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி ஸ்டீல் கம்பெனி மட்டும் நம்மளுக்கு பத்தாது, இன்னும் நிறையா ஆரம்பிக்கணும், நிறையா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியாக்காக ஒரு நாள் ரோட்டில் போகிற ஒரு ஜீப்பை பார்த்துட்டு, ஓகே இந்த ஜீப்பை நம்ம நாட்டில் தயாரித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வெஹிக்கிள் கம்பெனி, அதாவது வெஹிக்கிள் கம்பெனினா கார் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த ஐடியா தோணியிருக்கா, அதனால் இவங்க பிளான் பண்ண மாதிரி நல்லா உற்பத்தி பண்ணி அதை யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணனால இந்த கவர்மெண்ட் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்குது. இந்த மாதிரி எனக்கு ஜீப் வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்கிறனால இவங்களோட ஜீப்லாம் நிறையா இடத்துல யூஸ் ஆகுது. அதாவது ஆஃப் ரோட்ஸ்லலாம் இவங்க ஜீப்பில் நல்லா போக முடியுங்கிறனால ஆர்மிலையும் போலீஸு அந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் போகிறதுக்காக நிறையா ஜீப்ஸ் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்றாங்க. நிறையா பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பித்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட அது எப்படியாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அவங்க நிறையா ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருந்தப்போ, இந்த விவசாயம்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த விவசாயிகள்லாம் வெறும் மாடை வச்சு தான் ஏர் உழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அவங்க பண்ணால் நல்லா நிறைய ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, டிராக்டரை கொண்டு வராங்க அந்த டைமில்.
அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த விவசாயிகளுக்கெலாம். நல்லா மோட்டிவேட்டடாக இருந்திருக்கு. ஓகே, இதை நம்ம கொஞ்சம் வாங்கினோன்னா ஸ்பீடாக பண்ணலாம், நல்லா ப்ரொடக்டிவிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டிராக்டரை கொண்டு வந்து நல்லா உழுதுறாங்க, நிறையா ப்ரொடக்டிவிட்டி ஆகுது. அதே மாதிரி நம்ம ஆனந்த் மகேந்திரா அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்துல தான் வராரு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நிறையா இவங்களோட குடும்ப தொழில் அப்படிங்கிறத வந்து பார்த்து வளர்ந்தனால இவரை வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஓகே இவரை வந்து ஒரு MBA படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி MBA படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு MBA படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தனால இவருக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கணும், நம்ம வந்து நிறையா கேமரா ஹேண்ட்லராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ரொம்ப ஆசை. அதை மீறி இவங்க ஃபேமிலியில் முடிவு பண்ணி இவரை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறாங்க. அமெரிக்காவில் போய் MBAலாம் முடிச்சுட்டு இவர் வர்றப்ப வந்து இவரோட கம்பெனிலேயே வந்து சேர்ந்துடுறாரு. எப்படி சேர்றாருன்னா, லேபராக ஒரு ஆளாக சேர்ந்துடுறாரு. அவங்க கூட நல்லா பழகி தொழில் நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு இவர் வந்து தொழிலெலாம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை வருது, ஒரு பெரிய லாஸ் மாதிரி வருது. அந்த சமயத்தில் இவர் தான் வந்து இந்த கம்பெனியை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவரை வந்து களத்தில் இறக்கி விட்டுறாங்க. அவங்க அப்பாலாம் சேர்ந்து இறக்கி விட்டுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்ப இவங்களுக்கு போட்டி யாருன்னா வந்து இந்த மாருதி கம்பெனி, அந்த மாதிரி மாருதி சுசுகி கம்பெனிலாம் ரொம்ப போட்டியாக இருந்திருக்கு. அவங்க வந்து கம்மி லேபர்ஸை வச்சுட்டு நிறையா ப்ரொடக்டிவிட்டி பண்ணாங்க. இவங்கள்ட்ட 40,000 லேபர்ஸ் இருக்காங்க, ஆனால் கம்மி ப்ரொடக்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இவர் வந்து திடீர்னு ஒரு இடத்துல லேபர்ஸுக்கெலாம் ஒரு வில்லனாக மாறாரு. அது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தவர் திடீர்னு பிஸ்னஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் வில்லனாக மாறுறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் கட் பண்ணிடுவேன், நீங்கள் இந்த மாதிரி கம்மி ப்ரொடக்டிவிட்டி இருந்துச்சுன்னா போனஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கொடுக்க முடியும், அதிகமாக கொடுக்க முடியாது எங்களால், ப்ரொடக்டிவிட்டியே இல்லைன்னா போனஸாக கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த லேபர்ஸ்க்கெலாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. இவங்க உடனே போய் போராட்டம் பண்ணுறாங்க, எங்களுக்கு போனஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூனியன்லாம் திரட்டி வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறனால இவர் வந்து எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டார். அப்போ வந்து அவங்க முன்னாடி போய் நின்று பேசுகிறாங்க. அப்போ வந்து இந்த லேபர்ஸ்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தனால நிறைய பேர் இவரை அடிக்கலாம் ட்ரை பண்ணி இருந்தனால கொஞ்சம் இவரை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. அதையும் மீறி அவர் போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து கம்மியாக ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறனால நம்ம கம்பெனிக்கு அதிகமாக லாபம் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க வந்து யோசிச்சுருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு யோசிச்சா, இவர் வந்து நீங்கள் அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி பண்ணால் தான் நம்மளால் வந்து நல்லா லாபம் சம்பாதிக்க முடியும், அதில் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இது தர முடியும், போனஸ் தர முடியும், இல்லைனா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. போனஸை கட் பண்ணிடுவேன், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கம்பெனி இழுத்து மூட கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போய் வேலை செய்கிறாங்க. 2 மாதத்தில் ஒரு 10 மடங்கு அதிகமாக வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறாங்க. ப்ரொடக்டிவிட்டி பண்ணோன்னே நிறையா ப்ரொடியூஸ் ஆகுது. டிராக்டர்லாம் நிறையா ப்ரொடியூஸ் ஆகுது, நிறையா ப்ரொடியூஸ் ஆகி நிற்கிது. ஆனால் சேல்ஸ் ஆகலை. அந்த இடத்துல ஒரு பெரிய அடி, சேல்ஸ் ஆகலை. ஏன்னா அப்போ வந்து எல்லாருக்கிட்டேயும் அந்த டிராக்டர் இருக்குது, அதனால் யாரும் அதிகமாக வாங்கலை. சரி, நம்ம இதுலேயே போகக்கூடாது, நம்ம எதாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா கார்லாம் உருவாக்குறாரு. கார்லாம் அப்போ வந்து சரி ஜீப் மட்டும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கக்கூடாது, கார் மாடலில் எதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, அப்போ தான் இந்த ஸ்கார்பியோ அப்படிங்கிற ஒரு மாடல் வருது. அது எப்படி வருது அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இவருக்கு 2 சாய்ஸ் தான். பழைய மாடல் ஜீப்பை வாங்கி ரீமாடல் பண்ணி விற்கிறது, புதுசாக நம்ம ஏதாவது புதுசாக ஒரு ஐடியா பண்ணி புது மாடலில் ஒரு காரை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு.
இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா 2வது சூஸ் பண்ணிடுறாரு. புதுசாக நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பெரிய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இன்வைட் பண்ணி இதுக்கு ஏதோ ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க 780 கோடி கேட்குறாங்க அந்த ஐடியாவுக்கு, அந்த மாடலுக்கு. சரி என்ன பண்ணலாம், நம்ம இவ்வளோ நாள் சம்பாதிச்ச லாபமே 750 கோடி தான், இதெல்லாம் போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பெனியை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு பிளான் பண்ணி தர சொல்கிறாரு. அப்போ வந்து நிறையா பேரை திரட்டினதுக்கப்புறம் அந்த குரூ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஸ்கார்பியோ அப்படிங்கிற ஒரு காரை கொண்டு வந்து இவர் கண்ணு முன்னாடி காட்டினோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உற்பத்தி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களோட கம்பெனியோட பேர் வந்து மேலே போயிட்டே இருக்குது. செம்மையாக ஒரு பேர் வந்துருச்சு ஸ்கார்பியோனால. ஸ்கார்பியோ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வந்து ஸ்கார்பியோவுக்கு ஃபேன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரி இவர் இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறாரு. என்னன்னா நம்ம வந்து 2 வீலர் உருவாக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர்லாம் உருவாக்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூட்டர்லாம் வந்து மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை, அதுக்கு வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. மற்ற கம்பெனிக்காரங்களாம் வந்து இதுக்கெலாம் மார்க்கெட் வேல்யூ கிடையாது, நீ வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியாவில் வந்து எடுத்தோன்னே யாரும் கார் வாங்கலை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரு பைக்கு அதுக்கப்புறம் தான் கார் வாங்குறாங்க. அப்போனா ஸ்கூட்ரு நிறைய பேர் வாங்குவாங்க, அதனால் ஸ்கூட்ரு நான் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்கூட்டர் பண்ணி அவர் வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பைக்கும் பண்ணுறாரு, அதுலேயும் சக்ஸஸ் ஆகுறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அவர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது எப்படின்னா வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கி ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்த ஒரு கம்பெனியை வாங்கி இவர் வந்து இவரோட கம்பெனியோட மெர்ஜ் பண்ணிக்கிட்டாரு. வாங்கி இவரோட கம்பெனி ஆக்கி இவர் வந்து அதை டெவலப் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நல்லா ஓடிட்டுருக்கு. மஹேந்திரா டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை நல்லா ஓட வைக்கிறாரு. இப்போ வந்து இந்தியாவிலேயே அது வந்து 5வது இடத்துல இருக்கிற ஒரு நல்ல மஹேந்திரா டெக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாரு. இவர் வந்து மற்ற பில்லினியரோட மற்ற தொழிலதிபர்களோட வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். யாருமே மற்ற தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அந்த சோஷியல் மீடியாவில். இவர் என்ன பண்ணுவார்னா இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் அந்த சோஷியல் மீடியாவுக்கு. ட்விட்டரில் வந்து நிறைய ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் வந்து இவர் தான் ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் ஆக்கி விட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பப்போ இதெல்லாம் போடுவார். வீடியோஸ் போடுறப்ப கேரளாவில் வந்து ஒருத்தர் ஆட்டோவை வந்து ஸ்கார்பியோ கார் மாதிரி உருவாக்கி ரீமாடல் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரு அப்ரிசியேஷனாக வந்து இவர் கம்பெனியிலேருந்து ஒரு காரை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒருத்தர் வந்து செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு போர்டில் வந்து இங்கே வந்து கிழிஞ்சு போன அடிப்பட்ட செருப்புக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்க்கப்படும் சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டு உக்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருனா இவரெலாம் வந்து இங்கே இருக்கிறவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நல்லா நிதியுதவி பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணுறாரு. சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக நிறைய விஷயத்தில் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கார். இந்த மாதிரி இருக்கப்ப இவரோட கம்பெனி வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஃபுட் டெலிவரி இதுக்கு போகுது. அதுவும் வந்து ஒரு செம ஹிட்டுன்னு சொல்லலாம். ஹிட்டுனா எப்படின்னா ரொம்ப பெரிய லாபம் சம்பாதிச்ச ஒரு பிஸ்னஸ். அவர் எங்கே கால் எடுத்து வைக்கிறாரோ எல்லாமே வந்து அப்படியே அந்த நீ கால் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் வந்து பூவாக பூக்குதுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னா இவர் ஒரு காரணம் தான். ஸோ இவரை மாதிரி நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணோன்னா அந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு டார்கெட்லேருந்து நம்ம மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஒரு டைம் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து டார்கெட்டை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போனோன்னா அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக
பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இவர்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங் ஒப்பீனியன், இவர் வைக்கிற ஒப்பீனியன் எல்லாமே ஸ்ட்ராங் ஒப்பீனியன், இவர் தெளிவாக முடிவு எடுக்கிற ஒரு குவாலிட்டி இருக்குது இவர்கிட்ட இருந்து. இந்த 2 குவாலிட்டியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து நம்ம லைஃப்லேயே சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். until then bye from சூர்யா.